இவ்வளோ பர்சனாலிட்டியோட அந்த பையன் இருக்கா, அப்படி ஏன் சினிமாவில் விடன்னு சிவகுமாருக்கு அந்த எண்ணம் நடிப்பு வேணாம் தான் அவர் நினைச்சு. அப்புறம் வந்து எல்லாரும் வற்புறுத்தி சொன்னதுக்கு பிறகு தான் அவர் சினிமாவுக்கு வந்தார். சூரியரை போற்று படம், ஜெய் பீம் போன்ற படங்கள்லாம் சமூக அக்கறையோடு எடுத்த படம். 100 தடவை பார்த்தாலும் சரி. பிதாமகன் படத்தில் அவருடைய ரோல் பயங்கரமான ரோல். அதே மாதிரி இன்னொரு படம் நந்தா, ரெண்டுமே அவரை எங்கேயோ தூக்கிட்டு போச்சு. நடிப்பு திறமை உச்சத்துக்கு போனார். இன்னும் அந்த பிதாமகன் படத்தில் அவர் வந்து அந்த தெருவோட விக்ரமன் வர்றது என்ன மாதிரி ஆக்கி விக்ரமுக்கு கொடுத்தாங்க பெஸ்ட் ஆக்டர் அவார்டு. நியாயமாக பார்த்தா சூர்யாவுக்கு தான். எத்தனை மாணவர்களை படிக்க வச்சிருப்பாங்க? ஒரு 10,000-20,000 பேத்துக்கு மேலே. ஆனால் இப்போ அவங்களாம் யாருமே வந்து சொல்லவே இல்லை, வெளியே சொல்லிக்கவே இல்லை. அந்த விளம்பரப்படுத்திக்கல அவரு. அவங்க சொல்கிறாங்க, இவங்க விளம்பரப்படுத்திக்கல. இன்றைக்கி இருக்கிற ஒரு கொடுத்தீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு நான் தான் தமிழ்நாட்டை ஆண்டேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. இவ்வளோவெல்லாம் பண்ணிவிட்டு வந்து விளம்பரப்படுத்தலைன்னா என்ன பண்ணுறது? சொன்னேன், எனக்கு அது தேவையில்லைங்க, நாங்கள் அதை காசாக்க விரும்புகிறேன். அந்த மனசு வந்து எல்லாத்துக்கும் வராது. இப்போ சொன்னேன், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பா, ₹1 நோட் புக்கு கொடுத்துவிட்டு உலகத்துக்கே தலைவன் சொல்கிற இது இன்றைக்கி மீடியா இருக்குது, தூக்கி விட்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஏன் பண்ணக்கூடாது? சொல்லியிருக்கீங்களா சார்? சொன்னேன். என்ன சொன்னாங்க சார்? ஒரு சிலர் வந்து சினிமாவில் மட்டும்தான் ஹீரோவாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து நிஜத்திலுமே ஹீரோவாக இருப்பாங்க. அந்த வரிசையில் வந்து சூர்யாவை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் அந்த தாட் வந்து கண்டிப்பாக வரும் சார். அந்த மக்களுக்கு உதவி பண்ணுற அந்த குணம் இருக்குல்ல சார், அது சூர்யாவுக்கு எங்கேருந்து சார் ஆரம்பிச்சது? எப்படி அந்த ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்தாங்க, எதனால் ஆரம்பித்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு அருமையான ஸ்டூடெண்ட்டு, மல்டிஃபேசட்டட். சிவகுமாரனுடைய திறமைகளை வந்து நீங்கள் வந்து ஒரு நடிகராக பார்க்குறீங்க, அவர் வேறு ஆங்கிளில் நான் பார்த்துருக்கேன். அவர் ஒரு ஓவியராக பார்த்துருக்கேன். அவர்கிட்ட நேரில் பார்க்கும்போது சொன்னேன், நடிப்பில் போய் ஒரு பெரிய மைக்கேல் ஆஞ்சலோ, லியோனார்டோ டா வின்சி மாதிரியான ஒரு ஓவியனை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு. அது எனக்கு சோறு போட்டிருக்குமான்னு கேட்டார். சோறு வேற, இந்த கலை வந்து எத்தனை பேர் வர முடியும்? உங்களை மாதிரி நடிகை இன்னும் 100 பேர் வருவான், இந்த ஓவியன் வருவானான்னு கேட்டேன். வயிறு தான் முக்கியம். ராமாயண மகாபாரதத்துக்கு அவர் கொடுக்குற விளக்க உரைகள், அவருடைய வித்தியாசமான பார்வைகள்லாம் யோசித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அதையெல்லாம் சேர்த்து தான் அவருடைய மைண்டில் எதோ அவருடைய இளமை காலங்களில் தந்தை இல்லாமல் வளர்ந்தவர், அந்த எல்லாத்தையும் பார்த்து அவர்கிட்டருந்து வந்தது தான். ஒரு உயர்ந்த கலைஞன் மாத்திரை இல்லாமல் பெரிய ஒரு ஞானியாக இருக்கிற அளவுக்கு பல்வேறு திறமைகள், பல்துறை வித்தகராக இருக்கிற ஒரு அப்பாவுக்கு பிறந்ததுனால தான் அவங்களுக்கு இந்த எண்ணம் வந்திருக்கு. அதை அவங்க விளம்பரப்படுத்திக்கல. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்களால் பயன்பட்டுருக்காங்க. இப்போ கூட எங்கிட்ட வர்றாங்க, சார் அவங்க சிவகுமார் அறக்கட்டளை, கார்த்தி சிவகுமார், அது சூர்யா பெருசாக வந்தப்புறம் கூட அதை சிவகுமார் அறக்கட்டளைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இடம் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குன்னா, படிக்கணும்னு ஆசைப்பட்டு உதவி கிடைக்காதவங்களாம் சிவகுமார் நமக்கு இருக்காருங்கிற நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு அவருடைய சேவைகள் இருக்குது. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அவர் அதுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கலை, இதை வச்சுட்டு பொழப்பு நடத்தலை. அதுதான் நான் சொன்னேன், சேவை செய்யணும்னு நினச்சாக்கா கார்த்தி, சூர்யா, சிவகுமார் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நிற்கிறாங்கய்யா. நீ ₹1 நோட்டு புக் வாங்கி கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, வியாபாரம் பண்ண பார்க்குறேன். அப்போயே தெரியுது, இந்த ₹1 நோட்டை நீ வந்து ஆட்சிக்கு வந்தோடனே எடுத்துருவேன். அப்போயே தெரியுது நீ என்ன பிளான் பண்ணுற. இப்போ சிவகுமார் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் சார் தமிழ் சினிமாவில். அவரோட மகன் வந்து சூர்யா. அப்படி இருந்துமே ஓப்பனிங் வந்து அவருக்கான இந்த இடத்த பிடிக்கிறதுல ரொம்பவே கஷ்டப்பட்டார்னு சொல்லுவாங்க. அது அவர் நடிக்கிறதுக்கு வரல. அவர் படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் இதாக இருந்தார், சிஇஓவாக இருந்தார். அவர் அந்த மணிரத்னமாக யாரோ பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து சினிமாவில் கொண்டு விட்டார். அவர் விருப்பம் இல்லாமல் தான் வந்தார். ஆனால் எல்லாருமே சொன்னாங்க, இவ்வளோ பர்சனாலிட்டியோட அந்த பையன் இருக்கா, அப்படி ஏன் சினிமாவில் விட்டேன்னா சிவகுமாருக்கு அந்த எண்ணம் இல்லை, நடிப்பு வேணாம் தான் அவர் நினச்சார். அப்புறம் வந்து எல்லாரும் வற்புறுத்தி சொன்னதுக்கு பிறகு தான் அவர் சினிமாவுக்கு வந்தார். எதிர்பார்த்த மாதிரி எடுபட்டார். அப்புறம் பார்த்தா அவர் தம்பி அவரை தூக்கி அடிச்சுட்டு போகிற அளவுக்கு அவர் வந்துட்டார். ஆனால் அவர் சினிமாவுக்கே வரணும்னு தான் வந்தார் கார்த்திக். அதனால் அவர் வந்து அதை சினிமா அவர் எடுத்தார். சூர்யா வந்து விருப்பம் இல்லாமல் வந்தவர், விருப்பத்தை வந்து 2 பேருமே சக்ஸஸ் ஆகிட்டாங்க. 2 பேரும் தன்னுடைய துறையில் வித்தியாசமான படங்களை அவங்க கொடுக்குறாங்கன்னா, சூரியரை போற்று படம், ஜெய் பீம் போன்ற படங்கள்லாம் அந்த மாதிரியான கேடரில் இருக்கிற ஒரு நடிகரை எடுக்கக்கூடிய படமாகவே நான் நினைக்கல. சமூக அக்கறையோடு எடுத்த படங்கள். அதே மாதிரி தோழா படம் 100 தடவை பார்த்தாலும் சரிக்காது.
அந்த மாதிரி படம். ஆனால் இவருடைய ஆரம்பகால சினிமா இருக்குல்ல சார், அதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணது வந்து பாலா சார்னு சொல்லுவாங்க சார். ஆமாம், அந்த பிதாமகன் படத்தில் அவருடைய ரோல் பயங்கரமான ரோல். அதே மாதிரி இன்னொரு படம் வந்து நந்தா. நந்தா, ரெண்டுமே அவரை எங்கேயோ தூக்கிட்டு போச்சுல்ல. ஹிஸ்ட்ரியானிக்ஸ் நடிப்பு திறமையான உச்சத்துக்கு போனார்ல. இன்னும் அந்த பிதாமகன் படத்தில் அவர் வந்து அந்த தெருவில் விக்ரமனாக வர்றது என்ன மாதிரி ஆக்டிங்க. விக்ரமுக்கு கொடுத்தாங்க பெஸ்ட் ஆக்டர் அவார்டு, நியாயமாக பார்த்தா சூர்யாவுக்கு தான் கொடுத்துருக்கோம். எத்தனை வகையான பர்சனாலிட்டி அதில் காட்டினார், அவ்வளோ இது. அதே மாதிரி லைலா, ரெண்டு பேரும் பிச்சு உதறினாங்க. இவர் ஸ்டைலாக மாற்றதுக்கு காரணம் வந்து ஜிவிஎம் சொல்லுவாங்க சார். கௌதம் வாசுதேவ் மேனன் சார். காக்கா காக்கா, வாரணமாயிரம் இருக்கலாம். காக்கா காக்கா படத்தில் நானும் ஒரு சீனில் வருவேன். அந்த படம் வந்து படமே ஒரு மாதிரியான படம். அதில் யார் நடிச்சிருந்தாலும் போயிருக்கும். அதில் அந்த ஆசிட் ஊற்றுற சீனெல்லாம் வந்து கௌதமுக்கு தான் அதில் பேர், இவருக்கு இல்லை. அந்த காட்சியை கற்பனை பண்ணது இதெல்லாம். அதே மாதிரி வாரணமாயிரம், இதெல்லாம் வந்து வித்தியாசமான படங்கள். சூர்யா சார்கிட்ட பார்த்து பேசின ஏதாவது அனுபவம் இருக்கா சார்? சூர்யா சார்கிட்ட பார்த்து பேசின அனுபவம்? காக்கா காக்கா படத்தில் நான் தான் டாக்டராக வருவேன். பேசியிருக்கீங்களா சார்? கூட தான் உட்காந்துருப்பாரு. சூர்யாவை அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லை. அவங்க அறக்கட்டளையில் கொடுக்குற அந்த மாணவர்களுக்கு இது இலவச இது ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதுல எங்கள் அண்ணன் ராஜாராம் வச்சு தான் அவர் நடத்தினார். 6-7 வருஷம் தொடர்ந்து எங்கள் அண்ணனை வச்சு தான் நடத்தினார் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் வந்து சூர்யா வந்து இந்த படத்தில் இது பண்ண பழக்கம் வந்தது. எங்கள் வீட்டுக்கு சிவகுமார் வருவார். எங்கள் அண்ணனுடைய மறைவுக்கு வந்து கலைஞர் வந்து சிவகுமாரை நாங்கள் கூப்பிட போகிறோம்னு சொன்னபோது சிவகுமார் வந்து பேசிட்டு இருந்தார். யாரெல்லாம் கூப்பிட்றேன்னு போது நான் வரிசையாக சொன்னபோது அவர் அப்ரூவ் பண்ணது சிவகுமார், வைரமுத்து, இவங்க எல்லாத்தையும் தான் அப்ரூவ் பண்ணார். அவங்கெல்லாம் வரட்டையா. எத்தனை மாணவர்களை படிக்க வச்சுருப்பாங்க சார்? தெரியாது, ஒரு 10,000-20,000 பேர்த்துக்கு மேலே. ஆனால் இப்போ அவங்களாம் யாருமே வந்து சொல்லவே இல்லை, வெளியே சொல்லிக்கவே இல்லை. அந்த விளம்பரப்படுத்திக்கல அவர். அவங்க சொல்கிறாங்க, இவங்க விளம்பரப்படுத்திக்கல. இன்றைக்கி இருக்கிற ஒரு கொடுத்தீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு நான் தான் தமிழ்நாட்டை ஆண்டேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. அதாவது அரசியலுக்கு அவங்க வரதுக்கு விரும்பலை. அதை வலதுகை கொடுப்பது இடதுகை அறியாமல் வலதுகை கொடுப்பது இடதுகை அறியாமல் கொடுத்தவன் கர்ணன் பாட்டு இருக்குதுல்ல, அதுதான் தான் கொடுத்ததை யாருக்கும் சொல்லாமல் விளம்பரப்படுத்திக்கலாம். அந்த அளவில் அவங்க உயர்ந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி சூர்யா சாருக்கு தெலுங்குல மார்க்கெட் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவருடைய படங்கள்லாம் டப்பிங் ஆகி ஓடிச்சுங்க, அங்கே பயங்கரமாக ஓடிச்சு. அப்புறம் தான் தெலுங்குலேயே ஸ்டார் ஆகிட்டார். தமிழ்நாட்டிலேருந்து போய் தெலுங்கில் பெரிய ஸ்டார் ஆனது அவர் தான். அதே மாதிரி பாலிவுட்லேயும் ஒரு பக்கம் போயிருப்பார். பாலிவுட் இப்போ போவாருங்கிறாங்க. அதுக்கான சான்சஸ் இருக்குது. பாலிவுட்டே இப்போ இன்றைக்கி இல்லையே. அமிதாப் பச்சனே தமிழ் படத்தில் நடிக்கிறார். அப்புறம் எங்கே பாலிவுட் எங்கே இருக்குது? அதெல்லாம் சினிமா முடிஞ்சு போச்சு, அதை பற்றி பேசாதீங்க. பாலிவுட்டும் இல்லை, ஹாலிவுட்டும் இல்லை, எதுவும். அதே மாதிரி சூர்யா ஜோதிகா கல்யாணம் இருக்குல்ல சார், அதில் வந்து சிவகுமார் சார் வந்து முதல்ல வந்து ஒத்துக்கவே இல்லையாமே சார். அவர் குடும்பத்துக்குள்ளாரே தான் இருக்கணும்னு நினச்சார். ஏன்னா அவரே ஒரு நடிகராக இருந்தவர். அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான நடிகைகள் அவர் பின்னாடி பாஞ்சது, அவரை உயிரை எடுத்தது அவருக்கு இருந்த அனுபவம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஒருத்தரையும் கிட்ட சேர்த்தாம ஒரு சொந்தக்கார பொண்ணை தானே போய் கட்டிக்கிட்டாரு. அதில் அவர் ஜாக்கிரதையாக இருந்தார். அதே தான் குடும்பத்துக்கு நடிகைகள் இருக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சார். ஆனால் அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் பிடிவாதமாக இருந்துட்டாங்க, பண்ணிட்டார். இப்போ அந்த கல்யாணத்துக்கு வந்து முதல்வர் வந்து கருணாநிதியும் வந்திருப்பாங்க, மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவும் வந்திருப்பாங்க. 2 பேருக்கூடையும் நட்பாக எப்படி சார் இருக்க முடியுது? ஜெயலலிதா கூட நடித்தார். கலைஞர் மேலே அவர் அன்றைக்கி முதல்வராக இருந்தார். கலைஞர் மேலே அவருக்கு ஆர்வம் இருந்தது. அவ்வளோ. நீட்டுக்கு எதிராக வந்து சூர்யா சார் வந்து அதிகமாக பேசியிருக்காரு சார். மேடையிலேயே பேசியிருப்பார், அழுதும் பேசியிருப்பார். அப்படி இருந்தால் சூர்யா சார் வந்து மாணவர்களுக்கு ரொம்பவே உதவிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஆட்சியில் வந்து பேசாமல் அமைதியாக இருக்காரோ அப்படின்னு? இல்லை, இந்த ஆட்சியில் தானே பேசினார். நீட்டை பற்றி அவர் தான் தானே பேசினார். அவர் செய்கிறத வந்து செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கார். வருஷா அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். விளம்பரங்கள் சரியாக பண்ணுறதில்ல, அதுதான் அவர் பண்ணுற மிஸ்டேக்கு. ₹1 கொடுத்துவிட்டு ஒரு டியூப் லைட்டு இருக்கும், காந்தராஜ் உபயம்னு அந்த டியூப் லைட்டு பூரா லைட்டே தெரியாத அளவுக்கு எழுதி வைக்கிறது தான் என் காலம். இவ்வளோவெல்லாம் பண்ணிவிட்டு வந்து விளம்பரம் படுத்தலைன்னா என்ன பண்ணுறது? சொன்னேன், எனக்கு அது தேவையில்லைங்கட்டாங்க. நாங்கள் அதை காசாக்க விரும்பலைன்ட்டாங்க. அந்த மனசு வந்து எல்லாத்துக்கும் வராது. இப்போ சொன்னேன், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பா, ₹1 நோட் புக்கு கொடுத்துவிட்டு உலகத்துக்கே தலைவன் சொல்கிறது இது. இன்றைக்கி மீடியா இருக்குது, தூக்கி விட்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா சார்? சொன்னேன். என்ன சொன்னாங்க சார்? அவங்க அதை பற்றி கவலைப்பட்டு, சிவகுமார் அதை பற்றி கவலையே பண்ண, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். சார் ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு.